சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து முதல் குழந்தை பிறந்து 11வது நாளில் அற்ப காரணத்திற்காக நடுரோட்டில் கணவன் விட்டு சென்ற நிலையிலும் அதிலிருந்து மீண்டு வந்த தமிழ் நடிகை யார் தெரியுமா? அடிமேல் அடி விழுந்தாலும் எந்த துரோகமும் அவரை சாய்க்க முடியவில்லை. மாறாக ஆலமரமாக தமிழ் சினிமாவை தனது நடிப்பால் காமெடியால் ஆண்டு வந்தார். அப்படிப்பட்ட நடிகை வேறு யாரும் அல்ல, பழம்பெரும் நடிகையும் தமிழ் சினிமாவின் ஆட்சியுமான மனோரமாதான். இந்திய சினிமாவை கலக்கிய நடிகைகளில் முக்கியமானவர் நடிகை மனோரமா. இவரது யதார்த்தமான நடிப்பால் பல ரசிகர்களின் மனங்களை வென்றார். இவர் நடிப்பு திறமைக்கே தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, டாக்டர் பட்டம் போன்ற பட்டங்களும் கிடைத்தது. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனையும் வாங்கியிருந்தார். 5000 மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார். எக்கச்சக்கமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அத்தனை பேருடனும் நடித்த பெருமைக்குரியவர் மனோரமா. காமெடி ராணியாக தமிழ் மக்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்த மனோரமாவின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை. அதற்கு காரணம் அவரின் காதல் கணவர். தந்தை இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த கோபி சாந்தா என்கிற இயற்பெயர் கொண்ட மனோரமா சினிமாவுக்கு வருவதற்கு முன் மேடை நாடகங்களில் நடித்து வந்தார். அவர் பணிபுரிந்த நாடக கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருந்த எம் ராமநாதனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மனோரமா. தாய்க்கு விருப்பமில்லா திருமணம் என்பதால் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆசையாசலையாய் காதலித்து திருமணம் செய்த மனோரமாவுக்கு முதல் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததால் பின்னால் மனோரமா வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை. குழந்தையை பார்க்கவே வராத அவரின் கணவர் 11வது நாளில் மனைவியையும் குழந்தையும் வேண்டாம் என விட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் மிக அபத்தமானது. அதாவது குழந்தை பிறந்த நேரம்தான் தனது உயிருக்கு ஆபத்து என்று ஜோதிடர் ஒருவர் சொன்னார் என்றும், அதனால் மனோரமாவையும் குழந்தையையும் எம் ராமநாதன் கையிறு நிலையில் விட்டு சென்றதாக சொல்கிறார்கள். கணவன் செய்த துரோகம் மனோரமாவை ரொம்பவே பாதித்தாலும் குழந்தைக்கு தனியாளாக போராடத் துணிந்தார். தனது ஆண் குழந்தைக்கு பூபதி என பெயர் வைத்து அவரை வளர்ப்பதற்காக வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் மீண்டும் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். பின்னர் கண்ணதாசன் அறிமுகம் கிடைக்க நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் கோபி சாந்தா என்கிற பெயரை மாற்றி மனோரமாவாக புதிய வாழ்க்கையை தொடங்கினார். முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, கருணாநிதியுடன் நாடகங்களில் பணியாற்றினார். தவிர எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் ஆகியோருடனும் நடித்துள்ளார். 4 மொழிகளில் மொத்தம் 1500 படங்கள் வரை நடித்த அவர் உடல்நலக்குறைவால் 2015ஆம் ஆண்டு உயிரிழந்தார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.